வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோஸ்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு SEO ஆப்டிமைஸ்டு கண்டென்ட் எப்படி எழுதணும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு நான் இந்த இதுல நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு SEO ஆப்டிமைஸ் கண்டென்ட் எழுதுறதுக்கு ரொம்ப முன்னாடி உங்களுக்கு கீவேர்ட் ரிசர்ச் பத்தி உங்களுக்கு இன்டெப்தா தெரியும். ஏற்கனவே நான் கீவேர்ட் ரிசர்ச் பத்தி 2-3 இது போட்டேன், உங்களுக்கு மேலேயே பண்ணியிருக்கேன். பட் ஈவன் தான் உங்களுக்கு இன்னும் இன்டெப்தா உங்களுக்கு நாலேஜ் வேணும் அப்படின்னு எல்லாருமே கேட்டுக்கிட்டதுனால நான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் ப்ரெசென்ட் பண்றேன். கீவேர்ட் ரிசர்ச் பண்றது எப்படி, ஸோ அதுக்கப்புறம் SEO ஆப்டிமைஸ்டு கண்டென்ட் எப்படி எழுதுறது, ஸோ அந்த SEO ஆப்டிமைஸ் கண்டென்ட்டை எப்படி சேலா கன்வெர்ட் பண்றது, எல்லாமே உங்களுக்கு இன்டெப்தா இருக்கும். இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் கீவேர்ட் ரிசர்ச்சுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருவோம். ஸோ கீவேர்ட் ரிசர்ச் என்ன அப்படின்னா, முதல்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கீவேர்ட் ரிசர்ச்சோட கூகுள் சர்ச் இன்ஜின் எப்படி யோசிக்குதோ அதே மாதிரி நம்ம யோசிச்சு அதை ட்விங்க் பண்ணி பண்ணணும். ஸோ எஸ்இஓட பேசிக்ஸ் நீங்க கீவேர்ட் ரிசர்ச் தான். முன்னாடி பாத்தீங்கன்னா அங்க என்ன கீவேர்ட்ஸ் இருக்குமோ அதே கீவேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா அது கூகுள்ல ரேங்க் ஆயிரும். ஸோ அப்படித்தான் எப்பவுமே இருந்துச்சு. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூகுள் சர்ச் இன்ஜின் இப்ப ரீசனிங்கோட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒர்க் ஆகுது. ஸோ அங்க அங்க ஒரு 50 கீவேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதே 50 கீவேர்ட்ஸ் இங்க பிளேஸ் பண்ணோம்னா முதல்ல ரேங்க் ஆகிட்டு இருந்ததா ஏர்லியரா கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. ஸோ என்னென்ன ஒரு கீவேர்ட் டூல் எடுப்பாங்க, ஒரு கீவேர்ட் பிளானர் எடுப்பாங்க. அந்த கீவேர்ட் பிளானர்ல இருக்கிற எல்லா கீவேர்ட்ஸையும் இன்டென்ட்டா பண்ணிட்டு அதே கீவேர்ட்ஸை அப்படியே உள்ள அங்கங்க கண்டென்ட்ல சேர்த்தோம்னா அந்த கீவேர்ட்ல ரேங்க் ஆகும். இதுதான் முதல்ல கிட்டத்தட்ட 2011 இருந்து 2018 வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுதலோட பாஸ்ட் கீவேர்ட்ஸ் வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்துச்சு. பட் 2018ல நீங்க அந்த அளவுக்கெல்லாம் நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கூகுள் சர்ச் இன்ஜின் ரீசனிங்கோட வந்துருச்சு. ரீசனிங் அதுக்கு கெப்பாசிட்டி வந்துருச்சு. ஸோ ரீசனிங்கோட வந்ததுனால நீங்க நார்மலா ஒரு 3ல இருந்து 4 கீவேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். அது லாங் டெயில் கீவேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் கீவேர்ட்ஸ் அதை பத்திலாம் நான் சொல்லியிருக்கேன். ஒரு லாங் டெயில் கீவேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். அதுவே பட் ஆனா அந்த 4 கீவேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அந்த ஃப்ரேசஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதோட இன்டென்சிட்டி, அதாவது இன்டென்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதா இருக்கணும். அதாவது வால்யூம் சர்ச் ஜாஸ்தியா இருக்கிறத இன்டென்ட்டா இருக்கிற 4 கீவேர்ட்ஸ் 5 கீவேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் மேக்ஸிமம் ஆஃப் 4-5 கீவேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். முன்னாடி மாதிரி அங்க இருக்கிற எல்லா கீவேர்ட்ஸும் இங்க போட்டு கூகுள்ல ரேங்க் பண்றது அப்படின்றது இப்ப எல்லாம் தேவைப்படாது. இன்டென்சிட்டி தான் முக்கியம். கீவேர்டோட அதே கீவேர்ட்ஸ் டூப்ளிகேஷன் முக்கியம் கிடையாது. நான் திருப்பி சொல்றேன், கீவேர்ட்ஸோட டூப்ளிகேஷன் பண்ற காலம் மலையேறி போயிருச்சு. இன்டென்சிட்டி ஆஃப் கீவேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இன்டென்சிட்டி ஆஃப் கீவேர்ட்ஸ்னா ஒரு ஏற்கனவே மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷ் கீவேர்ட்ஸை எடுத்து அந்த மாதிரி இன்டென்ட் கீவேர்ட்ஸ் ஒரு 4-5 கீவேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலே இட்ஸ் மோர் தென் இனஃப். சரிங்களா? ஸோ ஏர்லியர் கீவேர்ட்ஸ் நார்மல் டூப்ளிகேஷன் மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்க அதே கீவேர்ட்ஸை இன்டென்ட் கீவேர்ட்ஸா எடுக்கணும். இன்டென்சிட்டி அப்படின்னு இன்டென்ட்னா அதோட தாக்கம், அதோட வால்யூம் ரேஷியோ கம்மியா இருந்தாலும் கன்வர்ஷன் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி லாங் டெயில் கீவேர்ட்ஸா எடுக்கணும். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே அதை பத்தி இன்டெப்தா சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி ஒரு 4 to 5 கீவேர்ட்ஸ் இஸ் மோர் தென் இனஃப். நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். 4 to 5 intent keywords, long tail keywords in micro specific niche மோர் தென் இனஃப். மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷ்னா என்னன்றது திருப்பி சொல்ல வைக்காங்க, இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல நான் தெளிவா சொல்லியிருக்கேன். ஸோ இன்டென்ட் கீவேர்ட்ஸ்ன்றது முக்கியம். ஸோ இன்டென்சிட்டி இன்டென்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ கீவேர்ட் ரிசர்ச் எதுக்கு பண்றோம் அப்படின்னா, நீங்க எந்த நீஷ், உங்களோட ப்ராஸ்பெக்ட் எந்த நீஷ், ஃபுட் நீஷோ, டெக்னிக்கல் நீஷோ, வெயிட் லாஸ் நீஷோ, ஹெல்த் நீஷோ, பியூட்டி நீஷோ, எந்த நீஷோ உங்க ப்ராஸ்பெக்ட் எதுக்காக மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி எப்படி தேடுவாரோ அதை மாதிரி நீங்க யோசிக்கணும். ஒரு சர்ச் இன்ஜின் ஒரு மார்க்கெட் ரிசர்ச் பண்றதுக்கு உங்க ப்ராஸ்பெக்ட் எப்படி தேடுவாரோ அதே மாதிரி நீங்க யோசிச்சு ஒரு இன்டென்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டா போதும். ஸோ இதுதான் இட்ஸ் இன்ட்ரடக்ஷன் ஃபார் அவர் கீவேர்ட் ரிசர்ச். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ரிசர்ச் நம்ம ப்ராஸ்பெக்ட் எப்படி தேடுவாங்களோ அதே மாதிரி ஒரு இன்டென்ட் கீவேர்டை சர்ச் பண்ணாலே போதும். முன்னாடி மாதிரி டூப்ளிகேஷன் இது கூகுள் சர்ச் இன்ஜின் பண்றது கிடையாது. இப்ப ரீசனிங்கோட ரொம்ப ரொம்ப அப்டேட்டட் வெர்ஷனா இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.